ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அந்த சுக்கிர பயிற்சியானது வரக்கூடிய இந்த மாதத்தோடைய 19/9/2024 13/10/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 24 நாட்கள், ஒரு மாதம் இருப்பார். அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு 24 நாட்கள் சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். அவருடைய சொந்த வீட்டுக்கு பிரவேசம் ஆகிறார். இதனால் வரையில் நீசம் என்ற ஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சக்தி இழந்தவர் தன்னுடைய சொந்த வீட்டில் குடியேறி முழு மூச்சுடன் அசுர குருவானவர் அசுர பலத்துடன் விளங்கப் போகிறார். அதற்படி அப்போது ஏற்படக்கூடிய பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கன்னியிலிருந்து துலா ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரனானவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனுடைய பலன்கள் தான் இப்போ சொல்ல போகிறோம். அப்போ அந்த சுக்கிரன் பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 5ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் வந்து அமர்ந்திருக்கிறதுனால் உங்களுடைய அறிவு வெளிப்படும். அறிவு இருக்கும். ஏன் இப்போ வெளிப்படும் சொல்கிறீங்க? அது அதிகமாக வெளிப்படும். சில பேருக்கு வந்து கற்று வச்சுருப்பாங்க, ஆனால் மறந்துடுவாங்க. சில பேச்சுக்களில் மேற்கோள் காட்டுறதுக்கு மறந்துடுவாங்க. அவங்க படித்த படிப்பும் கவனம் இல்லாமல் போயிடும். அதெல்லாமே சில குழப்பங்களால் சில பிரச்சனைகளால் தடைபடும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்போது படித்த படிப்புக்கு நீங்கள் பெற்ற அறிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பட உதவியில் அமையும். அப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அதை தெரிஞ்சு நடந்து அதை பேசி பயன்பெற்று உங்களுடைய வருமானத்தை உயர்த்திப்பீங்க, ப்ராப்ளம் ஆவீங்க, திறமைசாலின் பேர் வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். பொதுவாக 5ஆம் இடம்ன்றது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய எண்ணங்கள், சுய எண்ணங்கள் இப்படிலாம் நடக்கும். அப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கனால நீங்கள் நினைத்தவரை காதலிப்பீர்கள், காதல் கைகூடும். இது முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்க காதலில் இந்த சுக்கிர பயிற்சியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ஆனந்தாலும் பெண்ணாலும் இந்த மிதுன ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா 5ஆம் இடம்ன்றது தன்னுடைய சுய வெளிப்பாடு. நீங்களே சொல்லி நீங்களே அந்த காதலில் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். காதலில் வெற்றி பெறுறது சாதாரண விஷயம் அல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். மனசு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதில் அந்த காதலும் உண்டு. காதலுக்காக யாருமே இருக்க மாட்டாங்க. நம்மளே இறைவனை கூட நம்ம காதல் செய்யலாம். காதல்னு என்னென்னா மிகுந்த அன்பை கொடுக்கறது தான் காதல். அப்போது நம்மளுக்கு பிடிச்ச இறை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அவங்க மேலே காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்லுகை அப்படிலாம் பாடியிருக்காங்க அந்த காலத்தில் உள்ள இறையடியார்கள்லாம். அப்போது காதல்ன்றது கண்டிப்பாக வெளிப்படும். இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு காதல் வயப்படுவீர்கள், காதலில் வெற்றி பெறுவீர்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இதெல்லாமல் தன்னம்பிக்கை ஏற்படும், தைரியம் ஏற்படும், துணிஞ்சு எல்லாமே செய்வீங்க, நினைச்சது நடக்கும். அதுக்கு தான் அப்படி சொன்னது. அப்போது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது இது கண்டிப்பாக நடக்கும். இதில் இருந்து நிறைய மக்கள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். பிரபலம் ஆவீங்க. மக்கள் தொடர்பு பிரபலம். எல்லோருடைய மக்களுக்கும் தேவையான நீங்கள் பணிகள் அவங்களுக்கு தேவையானலாம் செய்யும்போது உங்களுக்கு திறமை வெளிப்படும். அது மூலிமா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதனால தான் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறனால பல வகையான லாபங்கள் ஏற்படும். பல வகையான லாபங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் ஏற்படும். இது வரைக்கும் நஷ்டங்கள் ஏற்படலாம். இப்போ லாபம் வரும். எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகுது. மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தவசம் அது மாதிரி விட்டு போயிருந்தால் அது நீங்கள் செய்யலாம். அவருக்கு வழிபடக்கூடிய புண்ணிய சிலை சென்று வழிபட்டு வரலாம். அங்குள்ள ஆச்சாரியில் வச்சு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம், கிடைக்கக்கூடிய நேரம் அது மாதிரி பண்ணலாம். இது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும். மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு. நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட இந்த குலதெய்வத்தை வணங்கி அந்த கோயிலுக்கு போய் செய்ய வேண்டிய அந்த வழிபாடு முறைகளை சீராக செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் வாழ்க்கையில் ஏற்படும். இது இல்லாமல் அந்த 11ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு ஏற்கனவே இப்போ லாபங்கள் ஏற்படும் சொல்லியிருக்கேன். மூத்த சகோதர வகையிலும் உதவி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் 11ஆம் இடம்ன்றது எல்லா வகையான ஏற்றம், எல்லா வகையான லாபங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வெற்றி பெறதான் அது லாபம், தோல்வியடைவது நஷ்டம் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் எல்லா வகையிலுமே ஈடுபடலாம், எல்லா விஷயத்தில் மூக்க நுழைக்கலாம், உள்ளே போய் வெளியே வரலாம். கண்டிப்பாக நல்லது நடக்கும், வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய
இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த சுக்கிரனுடைய அம்சமான லக்ஷ்மி, தாயார், பெருமாள், உங்கள் ராசிக்குரியவர் புதன் தான், பெருமாள் தான், பெருமாள் வழிபாடு பண்ணணும். அப்போது நல்லா கேட்டுங்க, பச்சை நிறம் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு. அது இல்லாமல் அந்த பச்சை வண்ண பெருமாள் அப்படி சொல்லப்படுகிறார், அவரை வழங்கிட்டு வரலாம். பச்சை பட்டாடி நீங்கள் அந்த பெருமாளுக்கு அதை வாங்கி கொடுத்து வஸ்திரம் கொடுத்து அபிஷேகம், வசதி தான் அபிஷேகம் செய்து ஆராதனை பண்ணி வணங்கி வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் பச்சைன்றது பசுமைன்னு சொல்லப்படுது. அப்போது பசுமையான மரங்கள் வளர்க்கலாம், மரக்கன்றுகள் வாங்கி நடக்கலாம், நீங்கள் இடத்துல வாங்கி கொடுத்து நட வைக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப புண்ணியத்தின் மேலே புண்ணியம் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யலாம். பெரும்பாலும் அந்த மிதுன ராசிக்காரங்க என்ன சொல்ல வரேன்னா, சுச்சோமன் பரிகாரன்ற போது ட்வின்ஸ் சொல்கிறேன் இல்லையா, ரெட்டை குழந்தைகள் பிறக்கும். அந்த ரெட்டை குழந்தைகள் பிறக்கிறதுலே வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களெலாம் போய் நீங்கள் உதவி பண்ணலாம். நீங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதால் கேட்டாலோ அந்த குழந்தைங்களை உதவி பண்ணுறது, அவங்களை முன்னேற்றத்தில் பங்கு பெறுறது, இது மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 5லேருந்து 11 பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும், அது நான் சொல்லணும். புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகிறது. இதனால் வந்து நன்மை தான் நடக்கும். பெண் குழந்தை பிறந்தா தான் நல்லது. எப்பவுமே முதல் பெண் குழந்தை பிறந்தா தான் நல்லதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் ஏற்படும். சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். எல்லாத்துலேயும் நீங்கள் சந்தோஷமான மனநிலையை கொண்டு வர போகிறீங்க. இந்த சுக்கிர பயிற்சி எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. இருந்தாலும் உங்களுடைய உறவு வகையிலையோ நட்பு வகையிலையோ கொஞ்சம் விரிசல் வராமல் பார்த்துக்கணும். அவங்களோட நீங்கள் உண்மையான விஷயத்தை பேசி உண்மையாக நடந்துக்கணும். பொய் சொல்கிறதும் ஏமாற்றுறதும் கூடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இது இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் பயன்பெறலாம். புத்திர வகையில் ஏற்பட்டாலும் அந்த வளர்த்து வர குழந்தைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட போதுன்னா அதில் கவனமாக இருந்து பண்ணிட்டீங்கன்னா உடனே நல்லா ஆகிடும். உடனுக்குடன் பார்த்தாலுமே எந்த ஒரு விஷயமும் நடக்கும். அது மாதிரி பார்த்துக்கலாம். காதல் வயப்படும் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மாதிரி கணவன் மனைவிக்கும் அன்பு வயப்படும். அப்போது இது வரைக்கும் ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க ஒருத்தர் நிறைய சொல்லலாம். மனைவி கணவனை பாராட்டலாம், கணவன் மனைவியை பாராட்டலாம், அவங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். அப்போது ஆசை அன்பு அதிகமாக தான் என்ன இருக்கும், கணவன் மனைவி அடிக்கடி வெளியே கூட்டின்னு போவார், எல்லாம் தேவையான பொருளாக வாங்கி கொடுப்பாரு, ஆடை ஆபரணங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மனைவியும் இப்போலாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களும் கணவனுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இல்லைனா கணவன் மேலே அன்பாக இருப்பாங்க. இதெல்லாமே நடக்கும். இது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக தான் இருக்க போகுது. கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி இது நாள் வரைக்கும் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசிலேருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய துளராசிக்கு மாறியிருக்கார், சொந்த வீட்டுக்கு மாறியிருக்கார். அப்போது கடகராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுக்குண்ட பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறோம். அப்போது சுக்கிரன் 4ல் இருந்தால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கு என்ன நடக்கும்? அவர் சொந்த வீடு தான், சுயசேத்திரம்னு சொல்லுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இன்னொருத்தில் வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? சொந்த வீட்டில் வந்து நம்ம எது ஒன்றும் செய்யலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டுக்குரிய ஓனர் சொல்லபடி நடக்கக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது 4ஆம் இடம்ன்றது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, நட்பு, உறவு, ஆரோக்கியம், சுகஸ்தானம்னு சொல்லப்படும். ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 4க்குரியவர் 10ஆம் இடத்தை பார்க்குறதும் 10க்குரியவர் 4ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் புதிய லோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி யோகம் தான் இப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குது, கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 4ஆம் இடத்துல இருக்கும்போது வீடு வாங்காத கடகராசிக்காரங்க வீடு வாங்கி போடலாம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுவாங்களே, வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணுவீங்க. சுபகாரியங்கள் முயற்சி நிறைய நடக்கும். இடம் வாங்கி போடுவீங்க, அதுக்கப்புறம் வீடும் கட்டுவீங்க. நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய வீடு வந்து இன்னும் அழகுப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் வாகனங்கள் வாங்கி போடுவீங்க, அது மூலிமா பவுனி வருவீங்க. எல்லாமே ஆசாபாசங்கள் எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் வந்து தாயார் வழி அந்த நல்ல நன்மை அளிக்கும். தாயார் வழி மூலிமா சொத்து எதாவது இருந்தாலும் அது வந்து சேரும். உறவுகள் நட்புகள் எல்லாமே உறுதுணையாக வந்து இருப்பாங்க. இப்போ இந்த காலத்தில் பணம் வந்தால் 10 செய்யணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக அது என்ன சில பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையை பலுவாலையும்
பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடம் தன்னோட உடம்பு பார்த்துக்க முடியாமல் போயிடுவாங்க. அதனால தான் சில பேருக்கு கடைசி நேரத்தில் போய் அந்த உடம்பு பார்க்கும்போது பிரச்சனை வரும். இப்போலாம் வந்து நல்ல நிலைமை வந்து சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக உங்கள் உடம்பே பார்த்துக்கூட நேரம் கிடைக்கும். அதையும் பார்த்து அதையும் சரி பண்ணிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் அவர் 10ஆம் இடத்தை பார்க்கறனால வேலையில் அவங்க வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்லா பேசப்படுவீங்க. அதில் மூலிமா ஏதாவது பாராட்டு பரிசு இதெல்லாமே கிடைக்கும். தொழிலில் இருக்கவங்களுக்கு நல்லது கிடைக்கும். அவங்களுக்கு கூட்டாளிகள் நல்ல உறுதுணையாக இருந்து நல்லா வளர்ச்சி பெறுவீங்க. வியாபாரத்தில் விஸ்தரிப்பு செய்வீங்க. நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் போடுவீங்க. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிரான்ச் இருக்கும், 5, 10, 20, 30 அப்படின்னு போயின்னே இருக்கும். ஒரு கடன் மாதிரி 10 கடை நான் வச்சுருக்கேன், 20 கடை வச்சுருக்கேன், 30 கடை வச்சுருக்கேன்னுவாங்க. எல்லா இடத்துலையும் நான் போட்டிருக்கேன்னுவாங்க. அதெல்லாமே உழைப்பு தான். அது இல்லாமல் அவங்களுடைய ஜாதக பலால் எல்லாமே சொல்லி கண்டிப்பாக நடந்திருக்கு. அதனால் இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது 10ஆம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம்னு சொல்கிறனால எல்லா வகையான ஏற்றங்கள், எல்லா வகையிலும் வருமானங்கள் வரக்கூடிய விஷயமாக நடக்க போகுது. 10ஆம் இடத்து வந்து போட்டி பந்தயங்கள்னு சொல்லப்படுது. அந்த போட்டி பந்தயத்தில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். கடகராசிக்காரர்கள் இப்போ உள்ள நேரத்தில் சுக்கிர பயிற்சியில் போட்டி பந்தயங்கள் ஏதாவது வந்தால் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். அது மட்டும் இல்லை, போட்டி பந்தயங்கள் மட்டும் இல்லை, புதிய லோகம்னு சொன்னேன் இல்லையா? அப்போது அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், லாட்ரி சீட்டு வாங்கலாம். லாட்ரி சீட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம மாநிலத்தில் தான் இல்லை, மற்ற மாநிலங்களில் கிடைக்கும். லாட்ரி சீட்டு வாங்கி பார்க்கலாம். திடீர்னு வரக்கூடிய வருவாய்க்கு தகுந்த மாதிரி உள்ள தொழில் செய்யலாம். ஏஜென்சி கமிஷன் இந்த மாதிரி தொழிலெலாம் திடீர்னு வருமானம் வரும். அது மாதிரிலாம் ஈடுபடலாம். ஷேர் மார்க்கெட் அதுவும் திடீர்னு வரக்கூடிய வருமானம் தான், அதில் ஈடுபடலாம். அதெல்லாமே அந்தந்த நேரத்துக்கு செய்யும்போது தான். ஷேர் மார்க்கெட்டில் வந்து போனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள நேரம் நல்லா இருக்கிறனால ஷேர் மார்க்கெட்டில் பயன்பெறலாம். போட்டு உடனே எடுக்கலாம். நல்ல பங்குகள் நிறைய விற்பனை ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேரும். இதெல்லாமே நடக்கும். அப்போது எப்பேற்பட்ட விஷயம் பாருங்கள். அப்போது சுக்கிரன் கடகராசிக்காரனுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எல்லா காலமும் ஏற்றமாக இருக்க போது அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்கறனால எல்லா வகையான முயற்சிகள் எல்லாமே ஜெயமாக போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கிற போது பெருமாள் தாயாருடைய பெருமாளை வழிபடலாம். அலமேல் மங்காபுரம் சென்று வரலாம், திருப்பதி போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணும். பொதுவாக கடகராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வரது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சந்திரனுடைய ஸ்தலமாக அது விளங்கப்படுகிறது. அது இல்லாமல் இந்த சுக்கிரன் வந்து பெண் கிரகம். நீங்கள் பிறந்த கடகராசிக்காரங்களும் பெண் ராசி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பெண் தெய்வ வழிபாடு, உக்கிரதெய்வ வழிபாடு இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வாராகி அம்மனை வழிபடலாம், காளி அம்மனை வழிபடலாம், அங்காள பரமேஸ்வரர் வழிபடலாம். இது மாதிரி பெற்ற பிரத்யேகரை வழிபடலாம், கருமாரி அம்மனை வழிபடலாம். இது மாதிரிலாம் உக்கிரமான தெய்வங்களை வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணுறேன்னு சொல்லலாம். இருந்தாலும் கோரிக்கை ஒரே கோரிக்கையை தான். எப்பவுமே ஒரு கடவுளுக்கு வேண்டும் போது எல்லா கோரிக்கையும் வைக்கக்கூடாது. எனக்கு அதுவும் வேணும், இது வேணும், இது வேணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு கோரிக்கை வைங்க, அது முடிஞ்சோடனே அடுத்த கோரிக்கை வைக்கலாம். அவர் எங்கே போயிட போகிறதில்ல, நம்மளும் எங்கே போயிட போகிறதில்ல. முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை மட்டும் கோரிக்கை வைங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்ததாக ஒரு கோரிக்கை வைங்க, தப்பு கிடையாது. இது வந்து பக்குவம் ஆகாதவங்க பொதுவாகவே செய்யக்கூடிய விஷயங்கள். பக்குவமானவங்க ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோ அதை பண்ணிவிடுவா, அப்படி தான் சொல்லுவோம். நம்ம தெய்வத்திட்டு போனால் எந்த தெய்வத்திட்டு போனாலுமே பக்குவப்பட்டவர்கள், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைந்தவர்கள், இது மாதிரி ஜோதிடர்கள், அருளாளர்கள், ஆன்மீக பெரியோர்கள், இது மாதிரி உள்ளவங்க எல்லாமே தெய்வத்திட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. தினமும் வணங்கிட்டே இருப்பாங்க. அவங்க நாமக்கல்லை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய காயத்ரி சொல்லுவாங்க, மூலமந்திரம் சொல்லுவாங்க, வழிபாடு முறைகளை அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அதனால் வழிபட்டுக்கின்னு வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்றதை கடவுள் செஞ்சிருவார். அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே இந்த கடகராசியில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் உள்ளவங்களாம் கடகராசியில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். எல்லா விஷயத்திலும் ஏற்றமாக போது சொகுசு வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வீர்கள். அதுதான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை. அப்போ கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் பண்ணிட்டு வரலாம். தான தர்மம் பார்க்கும்போது பெரும்பாலும் கணவன் இந்த விதவைகளுக்கு, வாழ வெட்டியாக இருக்கவங்களுக்கு விவாகரத்து பண்ணி வாழ வெட்டியாக இருப்பாங்க. அது யாருமே ஆதரவற்று இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். அது பண்ணிட்டு வரலாம். திருநங்கைகளுக்கு பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நான் கடகராசிக்காரங்க சொல்லுவேன், திருநங்கைகளுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மம் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்களோ, கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இது அனுபவ உண்மை. அதனால் இது செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை மேலே நன்மை நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். கவலையே பட வேணாம். இருந்தாலும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது, அதிகமான பேச்சுக்கள் பேசுவது, குறை சொல்லும் இடத்துல இருக்காமல் போகிறது, உங்களை ஒருத்தர் எதாவது சொன்னாங்கன்னா பேசாமல் அந்த இடத்த விட்டு அகந்து போயிடுங்க. இதெல்லாமே பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்ல நிலைமைக்கு வருவீங்க.
இறையருள் கிடைக்கும், நான் சொன்ன தாரணம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்ல நடன்னு சொல்லி, நீங்கள் இந்த சுக்கிர பேச்சு பலன் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்க போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் வளம் பெற்று வாழப்போன்னு சொல்லி வாழ்த்தி, நீங்கள் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த பெருமாள் கும்பிட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் கோவிந்தராஜ பெருமாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவிந்தராஜ பெருமாள் பெரும்பாலும் திருப்பதியில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கக்கூடிய வெங்கடாஜல பெருமாள், திருமலையில் கீழ் திருப்பதின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கக்கூடியவர் கோவிந்தராஜ பெருமாள். அவர் தான் அந்த கடகராசிக்குரிய தெய்வமாக சொல்லப்படுகிறார். அவர் பூசநட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் கடகராசி பூசநட்சத்திரம் கடகராசியில் இருக்குது. அப்போது அந்த கோவிந்தராஜ பெருமாளை வணங்கி வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் ஏற்றமாக இருக்கும்.